ரச சாதம் சாப்பிட்றவங்களுக்கும் கம்ஃபர்ட் ஃபுட், செய்றவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஆனா, அந்த ரசத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் குடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரசப்பொடி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? நான் சொல்ற மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. 6 மாசம் வரைக்கும் இந்த ரசப்பொடிய நீங்க ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு 1/2 கப் மல்லி விதைய சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கப் மெஷர்மென்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. வீட்ல இருக்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அதே டம்ளர் எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் துவரம் பருப்பையும் வறுத்தெடுத்து தனியா வச்சுட்டு 1/4 கப் ஜீரகம், மிளகு, 8 வரமிளகா, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் பரப்பிட்டு அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டான கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு வாசனை போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவை ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி கையிலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, இடிச்சு வச்சிருந்த பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு வேக விட்டுருங்க. ரசம் என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி நுர கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள்.